ஐயோ, எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயி போச்சே. லட்சம் ரூபாய் தான் கேட்டேன், அதுக்கு ஒரு டோலக்கையும் வளையத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டானே. பேராசை பெரும் நஷ்டமாயி போச்சு. இங்க பாரு, எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு. அக்கா, என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டானா? ஏண்டி இங்க உட்கார்ந்து சவுடால திங்கலான்னு பாக்குறியா? உனக்கு நான் வடிச்சு கொட்டணுமா? போ வேலை பாரு போ. இன்னொரு வாட்டி ஆகும்னு சொன்னேன், அந்த வாய் அப்படியே அறுத்துப்படா இருக்கு. அக்கா, அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு, ஒரு புருஷ துணி எல்லாம் துவைச்சு போடு போ. இவ வாயா இருக்கணும். என்ன அறுத்துருவான் குறுத்துருவான்னு சொல்லுத்தோ. நீ வந்திருக்கீல்ல, கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க. மகளே, திருத்தியா வந்துருச்சு. ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கானா நீ உன் தம்பி இரண்டு ஆப்பிரிக்காவோ? பாரு, வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது. நீளிச்சு இருப்பு சட்டியை காய வச்சு இழிச்சு இழிக்காமா. என்ன சம்மந்தியம்மா? சூடா சூடா சொல்லுத்தோ. ஐயோ, சம்மந்தி சம்மந்தின்னு சமமா வந்துட்டானே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்க வந்தான்னா. அக்கா, என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. உன் பொண்ணு இருக்காளே, வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறான். அதுவா முக்கியம்? முதலிரவை பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலிரவுன்னா என்ன சாமி? இழிஞ்சது போ. அதுக்காக முதலிரவை முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி, எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பிய கட்டிப்பாரு, எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். போயா கருமுட்டை, உன் சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ மட்டும் தெரியுதா? அப்பா, இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா? நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக் அடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு. 2 தட்டு தட்டுங்க. எங்க அக்காவை தட்ட சொல்ற. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்பம் வேங்கட சுப்பம்மா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க. நிறுத்து நிறுத்து. அக்கா, இப்ப பாத்திரம் விளக்குறதாக்கா முக்கியம். என் முதலிரவு என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும், அப்புறம் சொல்றேன். சரி. அடி சுப்பம்மா, நீ அங்கே, நான் இங்கே. எப்படி? வா. தம்பி வாசிடா. என்ன இங்க வந்து படுத்துட்ட? சுப்பம்மா, அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் எப்படி? தம்பி வாசிடா. என்ன இந்த நேரத்துல நிறுத்திட்டான்? தம்பி வாசிடா. வேங்கட சுப்பம்மா, பாத்திரம் விளக்கியாச்சா? பாத்தீங்களா சாமி, நம்ம பொண்ணு டோலக் அடிச்சா பம்பரமா ஆடும். இவ வேலை செய்யறதுக்கு ஒன்னனுக்கு நான் டோலக் வாசிக்கணும்னா அது இந்த வீட்டுல நடக்காது. அடியே, மரியாதையா போயிடு. உன்னை எவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அவனை இழுத்துட்டு ஓட வேண்டியதான். யோ, டோலக் அடிக்காம வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழியே கிடையாது. இது எங்க சட்டம். சட்டத்தை மாத்துங்கய்யா. நாங்க மாற்றவே மாட்டோம். என்னய்யா, நாட்டுல எத்தனையோ தடவை சட்டத்தை மாத்துறாங்க, நீங்க மாத்த கூடாதா? அக்கா, அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தங்காணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். உன்னால ₹1,00,000 போச்சு. நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர ₹1,00,000 போயிடும். முதல்ல போவலியே. அக்கா, தம்பிக்கும் ஒரு களக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏத்துவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். போச்சு போச்சு, ₹1,00,000 போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மேலே ஆகாசம், கீழே பூமி, கர்ணம் தப்புனா மரணம். சாமி, இதெல்லாம் எதுக்காக? ஒரிசான் வயிற்றுக்காக. எல்லாரும் பார்த்துட்டு 5 பைசா 10 பைசா மட்டும் போடுங்க. என்ன மாதிரி 50 ரூபாய் போட்டு மாட்டிக்காதீங்க. அப்புறம் கடைசியா நோக்கி வாசிப்பீங்க. அண்ணே அண்ணே அண்ணே, பாத்தியாக்கா, அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு. தம்பி, நீ சொல்லுவியே அண்ணன் அடிச்சடிச்சு பேசுவாரு, அடிச்சடிச்சு பேசுவாருன்னு. அது இதுதான்டா. எல்லாம் ஒன்னால வந்தது. அப்பவே அண்ணனு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அண்ணன் இந்த கதைக்கு ஆளா இருப்பாரா? அக்கா, உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமையே. சும்மாடா, உன் நிலைமைதான் இப்படி ஆயிப்போச்சு. எப்பா,
உனக்கு பாக்குற பொண்ணுக்கு நான் வரதட்சணை கேட்க மாட்டேன். என் நகையெல்லாம் அவளுக்கு போட்டு வீட்டுல கூட்டியாந்து மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அக்கா, என்ன மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட, எனக்காவது டோலுக்கு, தம்பிக்கு ட்ரம்மு தான். அக்கா, நம்ம சொந்தக்காரவங்க பாத்துட்டு சும்மா போக கூடாது. 10 பைசா போட்டு போ. தொழில மதிக்கிறான் தம்பி. இனிமே உனக்கு தம்பிதான். சுப்பு, சாமியோ, கர்ணன் தப்புனா மரணம். இதெல்லாம் எதுக்காக? அரசாணை வகுத்துக்காக, அரசாணை வகுத்துக்காக. இப்பெல்லாம் அந்த காட்டு ஆபீசர் தங்கபாண்டியன் ஊருக்குள்ள நுழையறதே கிடையாது. அது எப்படிடா முடியும்? எல மலப்பாம்பு சொல்லு சொரக்கா. புலிக்குட்டி ஆட்டம் தப்பிக்கிட்டு தெரிஞ்ச அந்த காட்டு ஆபீசர நம்ம தம்பி செல்லத்துறை ஒட்டி பாம்போ அடக்கி விட்டாருடா. என்ன மீறி இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருவானா? நுழைய விட்டுருவோமா? கண்ணாடி வளையல், கல்கட்டா வளையல், கல்லு வச்ச வளையல். ஓய், உங்க டீ போடு. செவட்ட உடம்புக்கு கல்லு வச்ச கருப்பு வளையல் போட்டா எடுப்பா இருக்கும். போட்டுக்கிறியா? போட்டு விட்ட. என்ன கிண்டலா? வளையல் போட நான் என்ன பொம்பளையா? உன்னை பாட்டா இருக்கு ஆம்பளையாவும் தெரியல. அப்படின்னா நீ என்ன அடி? ஐயோ ஐயோ, அடிக்காத, பாவாடை விழுந்துற போடு. ஓ, பார்த்தா தெரியல, அது வேட்டி. ஓஹோ, கட்டைக்கு வயசாயிடுச்சு இல்ல, அதான் கண்டு தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காரு, கூட்டிக்காத. சரி, உனக்குதான் வேண்டாம். வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, வைக்கோயே. வளையல்காரர தம்பிக்கு உலகத்துல அக்கா தங்கச்சியே கிடையாது. அப்படின்னா எல்லாமே பலாந்து பலாந்துதான். ப்பு, ப்பு. ச்சே, மோசமான கூட்டமா இருக்கும் போல இருக்கு. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. ஓ, பலாண்டியா விளையாட்டு. எங்க அப்பா, இவனை பார்த்தா வித்தியாசமான ஆளா தெரியுதே. அதானே. ஏய் ஏய் ஏய், நில்லு நில்லு நில்லு. இந்த வயசான காலத்துல இவ்வளவு பெரிய தொப்பியை தூக்கிட்டு என்ன நொண்ட வைக்கிறீங்க? நியாயமா? வளையல் போட்டுக்கோ. போயா ஐயோ, தொப்பையில குத்திட்டாலே. இந்த பாரு, உன்னை நம்பிதான் வளையல கொண்டு வந்திருக்கேன். உன் கையில வளையல இல்ல, போட்டுக்க. என் கூட்டுக்கழுவா கையில வளையல் கிடைக்க தெரியல. கைய பிடிக்கிறான், கைய பிடிக்கிறான், கைய பிடிக்கிறான். ஐயோ ஐயோ, கட்டாள. வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதா? யாரியா? ஓ, மனசுல தென்ன தின்னு. ஐ, காட்டா பேசுறே. ஐயோ, கட்டி காரியத்தை கெடுத்துறாத. போய் அக்கா வர சொல்லு. சரி. அக்கா அக்கா, வளையல்கார் வந்திருக்காரு. வந்து வளையல் போட்டுக்கா. எனக்கு வேண்டாமா, நீ போய் போட்டுக்க. அக்கா, உனக்கு வளையல் போடதா அவரு வந்திருக்காரு. என்னடி சொல்ற? வந்திருக்கிறது யாரும் தெரிஞ்சா நீ அசந்துருவ. பாட்டி, வெத்தலை இடிக்கிற கைக்கு வளையல் போட்டுக்கிறியா? அட போப்பா, இனிமே நான் வளையல் போட்டு என்ன ஆக போகுது? ஏன் பாட்டி இப்படி சொல்லிச்சுக்கிற? நான் மனசார ஒருத்தர விரும்பினேன். அவங்க அப்பா அத்தா பேச்ச கட்டுக்கிட்டு அவங்க வேற ஒருத்திய கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் கழுத்த நீட்டாம இப்படியே என் காலத்தை கழிச்சிட்டேன். பைத்தியக்கார பாட்டி, உனக்கு இருக்கிற அழகுக்கு கை நிறைய வளையல மாட்டிக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? தம்பி, மனச ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கழுத்த ஒருத்தருக்கு நீட்ட முடியுமா அப்பா? ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டா 1000 தலைக்கட்டு சேர்ந்து கலைச்சாலும் கலையக்கூடாது. அவனைத்தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா நிக்கணும். அவதான் பொம்பளை. பாட்டி, அசத்திட்ட போ. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். ஐயா, என்னோட வருமே உன்னோடு வருமே. என்ன அப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி? அக்கா உள்ள கூட்டிட்டு போய் வளையல் போட்டு விடுங்க. நான் இங்க இருந்து யாரு வராம பாத்துக்கிறேன். போங்க போக்கா. புத்திசாலி. உன்ன மாதிரி 4 தங்கச்சிக்கு இருந்தா போதும். பாத்து. ஐயோ, இதே வீட்டுல யாரும் இல்லையா? சந்தைக்கு போயிருக்கேன். சந்தைக்கா? அடியனுக்கு அடிச்சது அதிர்ஷ்டம். ஐயோ, தூக்கி தூக்கி கை வலிக்குது, நின்னு நின்னு கால் வலிக்குது. ஆமா, வீட்டுல உட்கார்றதுக்கு சேர் கீர் டேபிள் இருக்கா? பாயிருக்கே. அப்படியே போடு. மெதுவா சமத்து எல்லாம் இறக்கி வச்சுட்டு உனக்கு சாவகாசமா வளையல் மாட்டி விடுறேன். பாபா, நீ அவ்வளவு தூரத்துல நின்னா என்னால மாட்டி விட முடியாது. பக்கத்துல உட்காரு. யோசிக்காம உட்காரு. சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. மெதுவா, உடம்பு வலிக்க போகுது.
இளம் வயசு பொண்ண வசியம் பண்ணும் பலவிக்காரே. இப்பதான் பாடுவேன், எங்க வீட்லயும் வந்து வளையல் போட்டுடியா? அப்பதான் போடுவேன். இப்ப ஸ்டாக் இல்லை. அட ரொம்ப கிராக்கி பண்ணிக்காதயா, வந்து ஏய், போட்டுடியா? கிராக்கியா அப்படின்னா என்ன? இல்லம்மா, இப்ப முடியாது. ஐயோ, முடியாதும்மா. ஐயோ. வெள்ளடிக்குடி. பெரியப்பா, அந்த கரண்ட் பொட்டி ரெங்க கிட்ட கட்ட கட்டையா பணத்தை கொடுத்து அந்த காட்டு ஆபீசரை ஒழிக்க சொன்னீங்களே, உங்க திட்டம் பலிக்கல. என்னடா சொல்ற? அந்த காட்டு ஆபீசர் ரெங்கனையும் உதைச்சு நம்ம ஆளுங்களையும் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சான். யோ லஞ்சம் கஞ்சம் வாங்க கூடாது சார், ஒளிச்சு போடுவாரு. இருக்கட்டியா? வணக்கம் சார். சார் போட்டனா? சார். இத பாருங்கயா, நம்ம கண்ணுல மண்ணள்ளி தூவிட்டு மரத்தை கடத்திட்டு போறது பெரிய சவாலா நினைச்சிட்டு இருக்காங்க. இது தேசிய சொத்து, அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. கவனமா கேட்டுக்கங்க. செக் போஸ்ட், அணைக்கட்டு பக்கம் எல்லாம் காவல் பலமா இருக்கணும். ஓகே, கேரி ஆன்.